தமிழ் சென்னிமலை ரவிஎம் சேனல் விஜயாவோட பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல கேட்கல. புரியுதா? வந்து என் கூட போகலன்னு சொன்னேன். புரியுதா? இப்போ நான் இந்த நிலைமையில் இருந்தது சரி, கறி வளர்த்தலேருந்து நீ துரத்திட்டு வந்து பெரியசாமி காப்பாற்றுறதுக்காக தப்பு செஞ்சுட்டு என் வாழ்க்கை கெடுக்கணும்னு சொல்லி என் மூக்க அறுக்கணும்னு சொல்லி வேலூர் ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பித்து உங்கள் ஊர் ஸ்டேஷனில் வச்சு என் மனிதால் கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி என்னை ஏமாற்றி என் மனைவி மாரியம்மா கூடயே வாழ விடாமல் என் மனைவி மாரியம்மா கூடயே வாழ விடாமல் எத்தனை பேர் உனக்கு பெரியசாமி கவுண்டனுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. குழுவுறதுக்கு அத்தனை பொம்பளைகளும் என்ன தப்பு நடக்குது, ஏது தப்பு நடக்குதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் மறைச்சி அடுத்தவங்களை காப்பாற்றுறதுக்காக என் வாழ்க்கைக்கு எடுத்து எனக்கு இந்த நிலைமை கொண்டாந்து விட்ருக்காங்களே. போலீஸ்காரங்க எல்லாருமே தப்பு பண்ணிவிட்டு கேஸ் எடுக்கக்கூடாது பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி வேலூர் ஸ்டேஷன்லேருந்து கரூர் ஸ்டேஷன் வரைக்கும் பெரியசாமி புட்டிங்கெல்லாம் கிடையாது. அவன் மருமக கனி தான் புண்டாமல் இத்தனை பிரச்சனைக்கு காரணமா? ஏன்டி உங்கள் ஊரை வந்து நீங்கள் யோகியமாக இருந்தால் தாண்டி லா யோகியமாக இருப்ப. நீங்களே போய் பிராடு பித்தலாட்டங்க வர தமிழ். இப்போ நான் வந்து உன்னை வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, வாழ விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்கல. நீ வாழ்ந்து தான் ஆகணும். என் கூட இங்கே இருக்கிறவன் எவன் உனக்கு சப்போர்ட் பண்ணுறானுங்களோ அத்தனை பேர்த்தையும் நீயே வந்து வாயை திறந்து உண்மையை சொல்கிறேன். புரியுதா? இந்த மணிகண்ட வர்றவன் கிடையாது, சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறவன். ஏன் முன்னாடி மாரியம்மாளுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சு குடும்பம் மூலிமா அத்தனை பொம்பளைங்களை சேர்ந்து என்னென்ன சித்து வேலை பண்ணியிருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்தால் மாரியம்மா பிரச்சனை மாதிரி இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாளுங்க, அத்தனை தேவையாளுங்க எனக்கு நல்லாவே தெரியும். புரியுதா? உங்கள் ஊர் தேவன் நீங்கள் தப்பு செஞ்சுன்னு உன் கவண்டனுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணல. உன் கவண்டன் தான் என் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறான். புரியுதா? என் பொண்டாட்டி வனிதாவை நான் விட்ட மாட்டேன் பிடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருந்து எனக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை கொடுக்க சொல்லி அபிராமியாக பொண்ணு குடும்பம் மூலியமாக அனுப்புனது கனியை வச்சு சொல்லப்போனால் கனியும் நீ தான் முழு பொறுப்பா. இங்கே இருக்க வேளாண்மத்தில் இருக்காங்க அத்தனை பேர்த்துக்கு நீ தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா எல்லா கவர்னனுக்கு? நான் வந்து உண்மையை கண்டுபிடிச்சி இது பண்ணால் சிலை வைக்கிறதாகவும் உங்களுக்கு சிலை வைக்கணும்னு சொல்லி வேலை வாங்கி தரேன், உங்களுக்கு காரில் வாங்கி தரேன்னு சொல்லி எவ என்னென்ன பித்தலாட்டம் பண்ணியிருக்கீங்க ஏண்டி தமிழ்? என்னடி நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க? விஜயா திருடனாத்து திருடியாண்டி நீ என்ன பொண்ணை பற்றி வச்சிருக்கீங்களே, தேவடையில் பற்றி வச்சிருக்கியாடி? ஊர் மேயறதுக்கு எவ கூட வேணாலும் அனுப்பிச்சுப்பியாடி உன் பொண்ணு? ஏண்டி கட்டின புருஷன் நான் கூப்பிட்றேன், என் கூட பிழைக்க வர மாட்டேன் பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயும் அடி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஏண்டி எஃப்சி ஆஃபீஸில் இங்கே வர எனக்கு கசகதெல்லாம் பேசலை. எனக்கு தேவை என் மனைவி தமிழ் வந்து என் கூட பிழைச்சா பிரச்சனையே கிடையாது. புரியுதா? போலீஸ்காரங்கெல்லாம் சேர்ந்து என் மேலே பொய் கேஸை போட்டோன்னு சொல்லி சென்னிமலை ஸ்டேஷனில் இங்கே இருக்க சொல்லி பேஷண்ட்டை வச்சு டாக்டரை வச்சு எல்லாத்தையும் வச்சு கேஸை கொடுக்க சொல்லி உங்கள் ஊர் அன்புவா நீ சொன்னார் நீ ஒழுங்காக போயிரு, இல்லைன்னா எல்லாத்தையும் கேஸை கொடுக்க சொல்லி உனக்கு தேவடையில் கல்யாணம் பண்ணி வைக்க, எஃப்சிஎஃப்சிலே கல்யாணம் பண்ணி வைக்க, இல்லை ஸ்டேஷன்லேயே கட்டி வைக்கிறேன்னு சொல்லி மிரட்டினது எனக்கு தெரியும் நல்லா. சரியா? யார் வந்து இது பண்ணுறது? என் வாழ்க்கைக்கு எடுத்தது இல்லாமல் என்னை வாழ விடாமல் நான் மருந்து குடிச்சிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாமல் என் பெற்றவங்கிட்ட இருந்து நீ என்னை பிரிச்சிருக்கீங்க. புரியுதா? இப்போ என் பொண்டாட்டி நீ புண்டையை மூடிட்டு வந்து என் கூட வாழணும் தமிழ். உன்னை வர்றவன் கிடையாது. சரியா? என் தாலி அதாவது வனிதா காலத்துலேயும் தேன காலத்துலேயும் வாங்கலத்தில் தான் ஏறணுமே தவிர எப்படி உங்கள் 3 பேர்த்து காலத்தில் தான் என் தாலின்னு ஏறணும். ஏண்டி பிடிக்கலன்னு சொன்னால் மட்டும் நான் விட்டுருவேண்ணா? நான் விட்டுட்டு போகிற ஆளாடி? ஒழுங்காக நீ என் கூட வந்து சந்தோஷமாக வந்து பொழைக்கிற வழியை பாரு. நான் மிரட்டல, அன்பால் தான் சொல்கிறேன். வனிதாலே நீயே உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நேராக வேலாயுதமலத்துக்கு வந்து இங்கேயே பிரச்சனை முடிக்கிறது. ஏன்னா சம்மந்தப்பட்டவங்களே இங்கே தான் இருக்காங்க, உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பெரியசாமி கவுண்டனுக்கு தேவடையா பசங்க, அந்த தேவடையா பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அத்தனை தேவடையா பசங்களையும் நான் பிடிச்சி தரேன். எனக்கு கல்யாணம்னு பசங்களை போய் பசங்களை நான் எதுக்கிட்டே கேட்கணும்? எவன் சம்மந்தப்பட்டிருக்கானோ அவனை வந்து லேருக்கு வர சொல்லலாம், பிடிச்சி தரேன். புரியுதா?
கேட்டால் போய் ஒன்றியத்து மேலே பழி போட்டீங்க, ஒன்றியத்துக்கு கேளுங்க. இப்போ சொல்லப்போனால் இது உலக லெவலில் பிரச்சனை, பெரிய பிரச்சனை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. என் மூக்காரக்கம்னு சொல்லி என்னை கஷ்டப்படுத்தி என் மனைவிக்கு மாரியம்மா கூட வாழ விடாமல் கரிவலத்தில் நடந்த பிரச்சனையிலேருந்து இன்ன வரைக்கும் ஏண்டி மாரியம்மா மனிதன் வந்து மாசமாக இருக்குன்னு கேட்டலாம், கருப்பத்தை களைச்சிட்டு கொண்டாந்து ஒப்படுறேன்னு நான் சொல்லிட்டேன். புரியுதா? உன்னை நான் வந்து விட்டுருவேனாடி ஏண்டி தமிழ் பிள்ளைய மட்டும் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து என் கூட பொலடின்னு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த மணிகண்டை வந்து யார் பேசி கேட்க மாட்டேன். மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுதான். என் கூட பிழைக்கக்கூடாது, பிடிக்கக்கூடாதுன்னு இங்கே இருக்கிற நாய்களை எந்தெந்த நாய் உனக்கு சொல்லி கொடுக்குறாலும் உனக்கு கார் வாங்கி தரேன்னு சொல்லி வேலை வாங்கி தரேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி எவன் உனக்கு வந்து இந்த இது சால்ரா தட்டினாலும் பார்த்தியா? உனக்கு இருக்கிற பிடிவாதம் எனக்கு இருக்குது. புரியுதா? புண்டையை மூடிக்கிட்டு தமிழ் நீங்கள் கூட வந்து வாழ்கிற இல்லைன்னு வச்சுக்கவே எவனையும் குடும்பத்தோடு நான் வாழ விட மாட்டேன். நான் செத்தாலும் எவனும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. நான் என்ன நிலைமையில் இருக்கிற வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்க தெரிஞ்சிருந்து இங்கே இருக்கிற நாய்ங்களாம் ஒன்றும் இல்லை அவன் நல்லா தான் இருக்கான் பிடிக்கிறான்னு சொல்லி அடுத்தவன் பேச்சை கேட்டுட்டு நீ உக்காந்துருக்கிறது வேஸ்ட்டு. புரியுதா? கிளம்பி நீ நேருக்கு நேராக வந்து என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து நல்லபடியாக பிழைக்க நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒன்று உன் கழுத்துல தாலி கட்டும் உங்களோடய நான் வாழ்கிறேன்னு சொல்கிறேன், நான் வேண்டாம்னு சொல்லலை. ஏன்னா உனக்கு பயமா என்ன புண்டை என்ன கர்மம் சொன்னால் தான் அதுக்கேற்ற மாதிரி நான் பேச முடியும், நான் அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துக்க முடியும். நல்லவனாக நினச்சா நான் நல்லவன், கெட்டவனாக நினச்சா நான் கெட்டவன். சரியா? உங்கள் ஊர் கவண்ட பெரிய தாய்வழி மேலே அவன் தான் புண்டாமலும் இத்தனை புண்டாமலுக்கு காரணம் என்ன? அவளுக்கு கனி தேவடி அம்மாவும் தான். என்ன நான் விட மாட்டேன், கொடுத்த வார்த்தையை காப்பாற்றினேன். என்னை ஊருக்காக எவன் துரத்திட்டு வந்தாலும் சென்னிமலைக்கு எவன் துரத்திட்டு வந்தாலும் அத்தனை பேர்த்தையும் நீயே பிடிச்சி கொடுக்குற உங்கள் அம்மாளாவுக்கு. சரியா? நீ பசங்க மேலே கேஸை கொடுத்தாலும் சரி, இல்லை ஒன்றியத்து மேலே கேஸை கொடுத்தாலும் சரி, எப்படி பசங்க மேலே கேஸை கொடுத்தாலும் சரி, ஒன்றியத்து மேலே கேஸை கொடுத்தாலும் சரி, எவன் மேலே கேஸை கொடுத்தாலும் சரி, எனக்கு ஏன் பொண்டாட்டி வனிதாவும் தமிழ் வந்து என் கூட பிழைக்கணும் தீபா கண்டாரோலி. சரியா? நான் நீங்கள் தப்பிக்கிறதுக்காக என்னை பைத்தியம் சைக்கோ மெண்டலை நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்களா? உண்மை நீங்கள் மறைக்கணும் பார்க்குறீங்களாடி? இங்கே பாரு, கசகசனா பேச தேவையில்லை, எனக்கு பிடிக்கல. எனக்கு தேவை என் பொண்டாட்டி தமிழ் நீ என் கூட வந்து வாழணும். என்ன எஃப்சிஎஃப்சியில் பிடிச்சிருக்கா பிடிக்கலையெல்லாம் கேட்கல, வாழ்றீன்னு நான் சொல்கிறேன். புரியுதா? நீ என் கூட வாழக்கூடாது, சிவாவே தடுத்தாலும் சரி, பாபுவே தடுத்தாலும் சரி, கார்த்தியே தடுத்தாலும் சரி, ஏன் இங்கே இருக்கிற கவண்டனுக்கு என் ஊருக்காரன் கவண்டனுக்கு எவ்வளோ சப்போர்ட் வந்தாலும் தடுத்தாலும் சரி, உங்கள் அம்மாவுக்கு அத்தனை பேர்த்துக்கு குடும்பம் இருக்குது. எல்லா குடும்பத்திலும் உட்காந்து கும்மி அடிச்சுட்டு வந்துடுவேன். நான் கும்மி அடிக்கிறதுனா எவனை குடும்பத்தோடு வாழவே விடாதெல்லாம் அழிச்சிட்டு வந்துடுவேன் நான். புரியுதா? என் பாவத்தை கையேந்துட்டு எவனை உயிரோடு இருக்கவும் மாட்டானுங்க, சந்தோஷம் வாழவும் முடியாது. அப்படி வாழணும் ட்ரை பண்ணால் அவன் குடும்பம் மண்ணுக்கு தான் போகும். புரியுதா? புண்டைய மூட்டை வந்து தமிழை வந்து என் கூட பிழைக்கிற வழியை பாரு. சரியா? நீயும் வனிதாலும் ஓகே. உங்கள் ஊர் சென்னிமலை ஸ்டேஷனுக்கும் சரி, எல்லா ஸ்டேஷனுக்கும் பொதுவாக தான் நான் போடுறேன். என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு என்னை நாய் மாதிரி மாற்ற சொல்லி மந்திரம் போட்டது உன் ஊரை காவண்டனை காப்பாற்றுறதுக்கு எந்தெந்த நாய் என் ஊருக்காரங்களை வச்சு நீ வந்து சதி பண்ணிங்க அத்தனை பேர்த்தையும் நான் தூக்கி நான் உள்ளே வைக்கிறேன். சரியா? என் வாழ்க்கைக்கு எடுக்கிறதுக்கு இங்கே எவனுக்கும் உரிமை கிடையாது. நீ என் கூட வாழக்கூடாது பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி எவன் தடுத்தாலும் சரி அவன் கழுத்தையே அறுத்துவேன். இல்லை எவன் என் கூட வாழக்கூடாது பிடிக்கூடாது சொல்கிறல அவன் அம்மாவையும் அவன் தங்கச்சியும் அவனுக்குன்னு பிள்ளைங்க இருக்குல்ல, அவனுக்கு வந்து எனக்கு வந்து கட்டித்தரானுங்களா, அவங்க அம்மாவை வந்து கட்டித்தராங்களா? நீ என் கூட வாழக்கூடாது பிடிக்கிற சொல்கிற வகையில் தமிழ் நான் கோபத்தோடு பேசலை, பிடிவாதத்தோடு பேசலை, வழியில் பேசிகிட்டு இருக்கிறேன். என் வழி என்னன்னு உனக்கு என் கோபம் என்ன என் பிடிவாதம் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். கொடுத்த வார்த்தைக்கோசரம் தான் ஒன்றும் கஷ்டப்பட்டுருக்கு தவிர என்ன மற்றது எந்த மயிர்கையும் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை என் பொண்டாட்டி. நீ வெள்ளி மூலத்தில் மட்டும் இருந்தீங்கன்னா உம்மாலக்கா அங்கே இருக்கிற கவுண்டனுங்களும் அங்கே இருக்கிற எல்லா பயலுக்கும் நான் புள்ள கொடுத்ததுக்கு சமம். சரியா? எனக்கு தான் புள்ள பிறந்துச்சா சொல்லு. என் கூட வாழ வராமல் அடுத்தவங்க கூட போய் படுக்கலன்னு சொல்லி புண்டைக்கு அலையை சுன்னிக்கு அலையை அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறியே தேவடி அம்மாவிலே உனக்கு வெக்கமா இல்லையா? எனக்கு என் கூட படுத்து பிள்ளைய பார்த்துட்டு அடுத்தவங்க கூட போய் நக்கலன்னு சொல்லி வாக்கறன்னு சொல்லி உட்காந்துருக்கிறீ. ஏது நியாயம் புண்டையாடி? எனக்கு விஜயாவோட பொண்ணு
இப்போ நான் சொல்கிறேன், நீ நல்ல குடும்பத்துக்கு பிறந்தவன், நானும் நல்ல குடும்பத்துக்கு பிறந்தவன். எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் நான் ஒத்தையாக வந்து சமாளிக்கிறது தான் என்னோட டேலண்ட்டு. சரியா? எனக்கு விட்டு கொடுக்கவும் தெரியும், வெட்டி எறியவும் தெரியும். எனக்கு தேவை புண்டையை மட்டும் நீ வந்து பொழைக்கணும். எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சென்னிமலை ஸ்டேஷனும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மா ஏன் எம்ஜிஆர் நகர் அத்தனை பேரும் தான் பொறுப்பு. மெயினாக பெரியசாமி மருமகளை தேவைய கண்டார வழி இத்தனை பிரச்சனைக்கு காரணம் அவ்வளோ பெரியசாமி மகனும் பெரியசாமி தேவடைய பையன் தான் பொறுப்பு. வக்கீலின்னு ஒருத்தனை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான தேவடைய பையன் அந்த புண்டாமானதை சொல்லி வை. என் வாழ்க்கைக்கு எடுக்கணும்னு நினைக்கிற எந்த புண்டாமானங்களும் சத்தியமாக உசுரோடு வாழ முடியாது சொல்லு. நான் எவனை கண்டு பயப்பட மாட்டேன். எவனாக இருந்தாலும் நேருக்கு நேராக பேச எனக்கு வேணும்னா வேணும், வேணும்னா வேணும். என் கேரக்டர் தான். நீ அந்த புண்டா மேலே வக்கீலை வச்சு நீ பேசுகிற பேச்செல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும். புரியுதா? புண்டைய மூட்டை வந்து நீயும் மனிதனையும் கூட பொழைக்கிற வழி பாருங்கடி. தேவைய மாலையில் அம்மா உயிர் வலிக்குது. கிளம்பி முதல் கரூருக்கு வாங்கடி. ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இருக்க வரைக்கும் இருக்கு உங்களுக்கு தான் நான் எடுத்தேன். உங்களோட ராஜ்யமா மானம் கட்டவில்லை ஏண்டி? சதி திட்டம் போட்டிருந்தா நீங்கள் உங்கள் ராஜ்யமா? பொம்பளைக்கு எல்லாமே சேர்ந்து தப்பு பண்ணிவிட்டு குழு மூலிமா எல்லாம் தப்பிக்கிறதுக்காக ஏன் மலர் தேவடையால் சேர்ந்தது இந்த பிரச்சனை காரணமா? மலரை என் பெத்த தாய் மாதிரி மதித்தேன், நம்பினேன். கடைசியாக என் கழுத்தையே அறுக்கிற அளவுக்கு மலர் துடிச்சிட்டால, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டால. இங்கே பாரு, எனக்கு அசதானே என்ன பேச்சு? எனக்கு தேவை என் பொண்டாட்டி தமிழ், வனிதாவும் தமிழ். தாலி கிளம்பி வரணும், நான் தாலி கட்டுவேன். சரியா? அதை விட்டுவிட்டு வேறு பிள்ளைய பார்த்து எனக்கு தேவடியாக ஒன்றா நம்பரை தேவடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் சொல்லி நினச்சி பொழப்பை கெடுத்துக்கிட்டு இருந்தீங்க. மற்றளவுக்கு எவனாக இருந்தாலும் வாழ மாட்டேன். திருக்காடுதுறையில் அத்தனை பேர்த்துக்கு, அத்தனை பொம்பளைங்களுக்கும், இங்கே இருக்கிற அத்தனை பொம்பளைக்கும் ஆம்பளைக்கும் நீ வந்து அடுத்தவங்க கூட என் கூட பிழைக்காமல் அடுத்தவங்க கூட பிழைத்தா அத்தனை பிள்ளைங்களுக்கு நான் அப்பனா இருப்பேன். புரியுதா? அதை நீயே முடிவு பண்ணிக்க. அம்மா உயிர் வலிக்குது. ஒன்றை மட்டும் கிளம்பி வாடி. வழியில் துடிச்சிட்டு உட்காந்துருக்க தேவடைய அம்மாவை அங்கே உட்காந்துக்கிட்டு அடுத்தவன் பேச்சை கேட்டு அந்த வக்கீல் தேவடைய பையன் பெரியசாமி காப்பாற்றுறதுக்காக எந்தெந்த நாய் நக்குதோ அந்தந்த நாய் குடும்பத்தில் அழிச்சு போடுவேன்னு சொல்லு. சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறவன் என் பொண்டாட்டி பணிதாவும் தமிழ் புண்டையை மட்டும் வந்து என் கூட பிழைக்கணும். சரியா? வக்கீல் கோர்ட்டுக்கு போகலாம், அதுக்கு போகலாம், புண்டைக்கு போகலாம், அந்த பேச்சே என்கிட்ட வரக்கூடாது. சரியா? எனக்கு தேவை நீ. சரியா? நீ என் பிள்ளைகளும் இல்லை, நீயே என் பிள்ளைய நீயே கட்டித்தர. இல்லை சரியா? நானாக கேட்குறேன், நீயே கட்டித்தரேன்னு. ஒழுங்க மரியாதையை புண்டையை மூடிட்டு ஜெயாவோட தங்கச்சி வனிதால நீ யார் முடிவு பண்ணிக்க. கிளம்பி முட்டையை மட்டும் நேருக்கு நேராக வா. சரியா? ஏன் உங்களுக்கு செலவு வைக்கிறோம், மயிர் வைக்கிறோம், புண்டை வைக்கிறோம், உங்கள் ஊர் கவர்னருக்கு செலவு வைக்கிறேன்னு சொல்லி எவனா பேசி வச்சுருக்காங்களடி? பேசி தானே போஸ்டிங் தரோம், மயிர் தரோம், மட்டை தரோன்னு சொல்லி தானே இவ்வளோ தூரம் என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. என் பெற்றவங்களையும் நான் விட்டு புரிஞ்சிருக்கிறேன். நீ எப்போனா இருந்தாலும் நான் விட மாட்டேன். புரியுதா? என் பொண்டாட்டி பணிதாவும் தமிழ் காலத்தில் என் தாடி ஏறணும், என் கூட வந்து பொழைக்க வரணும். சரியா? அம்மா மெயினாக அன்பு சார் இருக்குது. நல்ல குடும்பத்தை பையனை கஷ்டப்படுத்தி வலியில் வேதனையும் கொடுத்து பெற்றவங்கள்ட்ட பிடிச்சிட்டியாடா தாயோலி. அம்மா உனக்கு நான் வரேன், நேரில் வரேன். உனக்கு தண்டனை நான் கொடுக்குறதுக்குள்ள தெய்வம் உனக்கு கொடுக்கு. உன் மேலே தான் கேஸு. நான் செத்துட்டுன்னா எல்லாமே நீ தான் பொறுப்பு. சினிமா டேஷன் அத்தனை பேர் தான் பொறுப்பு. பெரியசாமி அவனோட தாய்வழி மகன் தான் பொறுப்பு. சரியா? எவன் தப்பிக்கிறதுக்காக எவன் என் ஊருக்காரங்களே வந்து எனக்கு பிரச்சனை பண்ணியிருக்கான். எவன் என் ஊருக்கார பிரச்சனை பண்ணலாம் அத்தனை பேருக்கு தூக்கி நீ உள்ளே வைக்கிறேன். நான் செத்துட்டுனா உங்கள் அம்மாவோடக்கு சத்தியமாக உங்களை எல்லாம் தூக்கி உள்ளே வைப்பேன். ஆனால் நீங்கள் தப்பிக்கிறது என்னை பைத்தியம் முட்டாளுன்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்கீங்களே அத்தனை தேவடியாளுகளை. சினிமாவில் இருக்க அத்தனை பேருமே எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏடி நீ பெரியசாமி காவண்டனாக இருந்தாலும் சரி, பூண்டாமல் விஜயாவை தடுத்தாலும் சரி, கழுத்து அறுத்துப்படுவேன். என் பொண்டாட்டி தமிழ் வந்து என் கூட வந்து பிழைக்கணும். விஜயாவோட பொண்ணு. அம்மா